வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹோம்மேடு ஃபேஸ் வாஷ் எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது. ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெறும் கடலை மாவை வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தால் கூட உங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா சும்மா அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி கடலை மாவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஏன் கடலை மாவு அதிகமாக எடுக்கிறேன் அப்படின்னா, கடலை மாவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையானது. அது மட்டும் இல்லை, கடலை மாவை யூஸ் பண்ணும்போது அது நம்ம ஸ்கின்னில் போய் நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக பார்த்திங்கன்னா வேலை செய்யும். போர்ஸ்குள்ளே போய் போர்ஸை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்குமே இந்த கடலை மாவு ஹெல்ப் பண்ணும். கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட நீங்கள் சேர்க்கறதுனா சேர்க்கலாம். ஆனால் கடலை மாவு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ கடலை மாவு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா ரோஜா பூவோட இதழ்கள் தான் சேர்க்க போகிறோம். இந்த ரோஜா பூ இதழ்கள்னு வரும்போது ஏன் நம்ம ஸ்கின்னுக்கு அது அவ்வளோ பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது நம்ம ஸ்கின்னில் நல்லாவே பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிங்க் க்ளோ கொடுக்கும், நம்ம ஸ்கின்னோட pH லெவலை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ரோஜா பூ இதழ்கள் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷான இதழ்கள் எடுக்கக்கூடாது. ரோஜா பூ இதழ்களை நல்லா பிச்சு போட்டு நிழல்லே காய வச்சு அது சருகாட்ட காயணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி சலிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரோஸ் பவுடர் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த பவுடர் தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு மார்க்கெட்லேயும் கிடைக்குது. உங்களால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே கூட பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் 3ஆவதாக சேர்க்குற பொருள் என்ன அப்படின்னா வேப்பிலை பவுடருங்க. இந்த வேப்பிலை பவுடர் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் சேர்த்து யூஸ் பண்ணுவீங்க. வேப்பிலை பவுடர் எதுக்காக சேர்க்குறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த பிம்பிள். அந்த பிம்பிளை வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் இருக்கிற பிம்பிளை சரி பண்ணுறதுக்கும் தான் இந்த வேப்பிலை பவுடர் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். பொதுவாகவே வேப்பிலையே ஒரு கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கிருமிகளை கூட பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து 4ஆவதாக சேர்க்குறது என்ன அப்படின்னா முல்தானி மெட்டி பவுடர். முல்தானி மெட்டி அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஸ்கின்னுக்கு அதை அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். இந்த முல்தானி மெட்டி எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த முல்தானி மெட்டி பவுடர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். முல்தானி மெட்டி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆரஞ்சு பீல் பவுடர் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை சேருங்க, தவிர்க்காதீங்க. அடுத்து நான் கடைசியாக சேர்க்குறது சோப் நட் பவுடர், அதாவது இந்த பூந்தி கொட்டை பவுடர்னு சொல்லுவாங்க, அதுதான். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக கடைகளில் வாங்குகிற ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நுரை வரும். ஆனால் வீட்டில் ரெடி பண்ணும்போது அந்த நுரத்தன்மை இருக்காது. ஆனால் வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக்லேயுமே உங்களுக்கு நுரத்தன்மை வரணும் அப்படின்னா இந்த பூந்தி கொட்டை பவுடர் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நுர கன்சிஸ்டன்சி வரும். அந்த பூந்தி கொட்டையை பார்த்திங்கன்னா எதுக்காக இருக்குன்னா நுரையை உருவாக்குறதுக்காக தான் அந்த பூந்தி கொட்டையை சேர்ப்பாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூந்தி கொட்டை பவுடர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. இதை நம்ம இப்போ ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் சேர்த்தது 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரோஸோட இதழ் பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வேப்பிலை பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா முல்தானி மெட்டி, அதுக்கப்புறமா இந்த பூந்தி கொட்டை பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் ஒரே பவுடராக கிடைக்கணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். உங்களால் இப்படி மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்திங்க அப்படின்னா அது நல்லா ஈவனாக நல்ல பவுடர் பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணலாம், ஏர் டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலாம், கண்ணாடி ஜார், எதுலனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்களே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் செல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட
சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஹெர்பல் பாத் பவுடராக இருக்கட்டும், அப்புறம் ஹேர் க்ரோத் ஆயில், ஒயிட் ஹேரை பிளாக் ஹேராக மாற்றுறதுக்கான ஆயில், அப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணுறேன். நிறைய பேர் வாங்கி அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு மெயில் ஐடி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத டைப் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ உங்கள்கிட்ட இதுதான் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், தெரியப்படுத்தியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு சிலர் வந்து காலைல பண்ணுவீங்க, சாயந்தரம் பண்ணுவீங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 தடவை வரைக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கும். நம்ம ஃபேஸில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதுலேருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இன்னொரு பவுலில் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதில் நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பால் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பால். எல்லா நாளும் நான் பால் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாள் தயிர், ஒரு நாள் ரோஸ் வாட்டர், லெமன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றி பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைனா உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு என்ன மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணும், அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட பார்த்திங்கன்னா டெய்லி பேஸிஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ஒன் டைம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல ஃபேஸில் வந்து நார்மலாக எப்படி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் இதுவும். இதை வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருந்ததுன்னா மட்டும்தான் அது ஃபேஸில் நிற்கும். அப்போ தான் நம்ம வந்து அதை வச்சு நம்ம ஃபேஸை வந்து நல்லா ரப் பண்ண முடியும், ஸ்க்ரப் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக, ரொம்ப ஃபோர்ஸாக பண்ண வேணாம், ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பண்ண வேணாம், ரொம்ப மெதுவாக பொறுமையாக உங்கள் கைகளை யூஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோஸ் கிட்ட, சின் கிட்டலாம் வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் பிரச்சனை இருக்குது, மவுத் கிட்ட மட்டும் எனக்கு பிளாக்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் கூட இது யூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனா பண்ணலாம். உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். உங்களோட ஃபேஸும் உங்கள் ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 3 டைம்ஸ் அது ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் எந்த ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக வாங்கி யூஸ் பண்ணணும் அவசியம் இருக்காது. இது ஒன்றே போதும் நம்ம ஃபேஸை கிளியராக வச்சுக்கிறதுக்கு. இது யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் ஒயிட்டன் ஆகும். உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா சரியாகும். நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டான வச்சுருக்கும். சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் ஃபேஸ் வந்து அப்படியே டல்லாக இருக்க மாதிரியே இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லேயே நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். நீங்களே ஆஹா நம்ம ஃபேஸாக இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களை மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.